எது பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்டா? ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிட்டு திரியிறே நீயே அப்படின்ற மாதிரி அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கு பொருந்துற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பட்ஜெட் பற்றி இன்றைக்கு விவாதங்கள்ல தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரும்ப எம்எல்ஏ ரகுபதி பேசும்போது ஒரு கேள்வியை எடுத்த உடனே கேட்டார். பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் பொறுப்புகளை போடுறதுலையும் குழு அமைக்கிறதுலையும் ஒரு முக்கிய பங்கு வகித்ததா பத்திரிகைகளில் செய்தி வருதே அப்படின்றதெல்லாம் அவர் கேள்வி கேட்கும்போது உடனே பதறி அடித்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் பொங்கி அவையிலே இல்லாத ஒருத்தரை பத்தி பேசலாமா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு ஓடி வந்தாரு அமைச்சர் விஸ்வநாதன். ஏன் இவ்வளவு கதறல், ஏன் இவ்வளவு பயம்? பிரவீன் சக்கரவர்த்தி பேரை கேட்டா பயமா அமைச்சர் சார்? அவர் அப்படி பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய ஆளா? யாரை பற்றி வேண்டுமானாலும் சட்டமன்றத்தில் விவாதம் நடத்தலாம், அவையில் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அப்படி பார்த்தா கரூர் விவகாரம் குறித்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி விஜய் பற்றியெல்லாம் சட்டமன்றத்தில் இதே கொடுத்தாரு, கவன ஈர்ப்பு தீர்மானமே கொடுத்தாரு. அவர் அவையில் இல்லை அன்னைக்கே தான் சொன்னோம், எதுக்கியா சம்மந்தம் இல்லாமல் இந்த பிரச்சனையை கொண்டு சட்டமன்றத்துக்கு தூக்கி விட்டு அவையிலே இல்லாத கட்சியை பற்றி அவையில் விவாதிக்கிறீங்க அப்படின்னு பலரும் கேட்டோம். ஆனால் அது ஒரு சமுதாயத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அப்படின்ற வகையில் அது விவாதிக்கப்பட்டது, அதனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதே தானே இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. என்ன நடக்குதுன்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற நபர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில இதழுக்கு பேட்டி தர்றாரு. அந்த பேட்டியில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் a மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு நாடறிந்த ஒரு ஊடகம், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் ஒரு தகவலை வெரிஃபை பண்ணாமல் போடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உதாரணத்திற்கு இப்போ பேரலையிலே ஒருத்தரை பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா அஃபீஷியல் டெசிக்னேஷன் என்னவோ அதை தான் நம்ம போடுவோம், இன்ட்ரோலையும் அதை தான் சொல்லுவோம். அப்போ பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்றத பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இஷ்டத்துக்கு போடுவீங்களா? அவர் ஊருக்குள்ளே 1000 சொல்லிட்டு திரிவார், அவர் சொல்கிறது எல்லாத்தையும் போட்டுற முடியுமா? போடுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த குழு அமைக்கிறது எல்லாத்துலேயும் அவர் தான் ரோல் பிளே பண்ண மாதிரியும் ஆச்சா பூச்சா தமிழ்நாட்டு அரசாங்கத்தையே திருப்பி போட போகிறேன், தமிழ்நாட்டினுடைய திசை எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அவர் பேசுகிறாரு. யார் முதல்ல நீங்கள் ஒரு ரஜினி டைலாக் கூட வரும், ஆமாம் இவர் யாரு அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இவர் நேற்று போய் நிர்மலா சீதாராமன் கூட உட்காந்துருக்கிறாப்புல. என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து பேசுகிறாராம். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை குறித்து நீங்கள் யார் அங்கே போய் பேசுகிறதுக்கு? ஓ, ராஜ்யசபா உறுப்பினர்ன்றதுனாலயா? ஓகே, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? என்ன சார் உரசுதே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்றதெல்லாம் பின்னாடி பேசுவோம். இதை பற்றி ரகுபதி கேட்ட உடனே இவர் எந்திரிச்சு அவர் தமிழ்நாடு அரசாங்கத்திலேயோ தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த குழுக்களிலேயோ அல்லது நியமித்த ஆணையங்களிலேயோ எதுலேயுமே பொறுப்பில் இல்லை அப்படின்றாரு. அப்போ மன்னிப்பு கேட்கணும் அல்லது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இவர் இப்படி ஊரில் பேசிக்கிட்டு தெரியாது. உடனே பத்திரிகையில் வந்த செய்திகளை வைத்து விவாதம் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பத்திரிகையாளர்களே கூண்டில் ஏற்றியெல்லாம் விசாரித்திருக்கிறது இந்த பேரவை. பத்திரிகையில் வந்த செய்திகளை வைத்து விவாதிக்கலாமா? அப்போ பத்திரிகையில் வர்ற செய்திகளுக்காக ஒருத்தர் மேலே வழக்கு போடலாமா? ஊடகத்தில் உட்காந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்ததுக்காக கேஸ் போடலாமா? நக்கீரன் கோபால் மேலே கேஸ் போட்டிருக்கீங்களே, எதுக்கு? அவர் என்ன சொன்னார்? அன்றைய முதல்வரிடம் நான் சொன்னேன், இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடுங்கள் என்று சொன்னேன், முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு எஃப்ஐஆர் போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறதா இந்த தாவேக அரசு? நக்கீரன் கோபால் அவர்கள் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அந்த இதை பார்த்தேன், கரூர் சம்பவம்ன்றது முழுக்க தாவேகாவை நடத்தியதற்கு காரணமே அது ஜனநாயகன் படத்துல ஷூட்டிங்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த ஃபுட்டேஜஸை அப்படின்னு அவர் சில தகவல்களின் அடிப்படையில் அதை சொல்றாரு. அதை பட நிறுவனம் மறுக்க வேண்டியது தானே? பட நிறுவனம் ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட வேண்டியது தானே? உடனே பணம் வந்தோடனே என்னமோ சொன்னீங்க, நாங்கள் படத்தில் வைக்கல பாருங்க, சொன்னதுக்கப்புறம் அம்பலப்பட்டதுக்கப்புறம் எப்படி வைக்கிறது? அதை திரும்ப ஒரு பேட்டியில் சொல்கிறார். இதுக்கு
மதம், மொழி, இன அடிப்படையில் பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவது, குற்றச்செயலில் ஈடுபட்டதுன்னா அவர் மேலே, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததுன்னு அவர் மேலே வழக்கு. என்ன லாஜிக்னே புரியலையே. அந்த கேஸை கொடுத்தவர் என்ன சொல்கிறாரு, நக்கீரன் கோபால் வந்து சாட்சியங்களை கலைக்கிறாராம். எப்பா அந்த கட்சியே ஆட்சி அமைச்சிருச்சு, நேரில் போய் உதவிகள், வேலை வாய்ப்பு அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதில் கலையாத சாட்சியை அந்த பேட்டியில் கலைய போதா? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பதில் கருத்தை சொல்லணுமே தவிர நீதிமன்றத்துக்கு வராதிங்க அப்படின்னு திமுகவை பார்த்து சொன்னாங்க. எதுக்கு? விஜய் கரூர் போகிறத குறித்து கேஸ் போட்டதுக்கு. அதே தான் இங்கேயும் பொருந்தும். நக்கீரன் கோபால் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா கருத்தை மறுப்பு தெரிவிங்க. அதுக்கு இப்படி ஒரு கேஸ் எப்படி போட முடியும்? அவர் ஏதாவது யாரையாவது தூண்டி விட்டாரா? இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் வழக்க போட்டு நக்கீரன் கோபால் அவர்களை கைது செய்வதுதான் இவர்களுடைய நோக்கம். நக்கீரன் கோபால் அவர்களுக்கு ஒன்றென்றால் தமிழ்நாடே கொந்தளித்து நிற்கும். ஒருவேளை இவர்கள் மீண்டும் இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தால், இப்போ அவர் மேலே இருக்கிற கேஸை வந்து கைவிட சொல்லி தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் சார்பாகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். தெரியல, பல பத்திரிகையாளர் அமைப்புகள் இன்னும் அது குறித்து பேசவே இல்லை. ஏன் பேசவில்லை என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டின் முக்கிய ஊடகவியலாளர் மேலே ஒரு வழக்கு. இது வந்து ஊடகங்கள் மீதான ஒடுக்குமுறை மட்டுமல்ல, யார் என்ன பேசினாலும் நாங்கள் வந்து அவங்க பிரிவினையை தூண்டுவதாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் வழக்கு போடுவோம்னு சொல்லி இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது கருத்துரிமைக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சுதந்திரமான பேச்சுரிமைக்கு எதிரானது. பேச்சுரிமை எப்போதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்போதெல்லாம் கட்டுப்படுத்தப்படலாம்? இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இந்திய அரசுக்கு எதிராகவோ. ஒரு கருத்து சொல்றதே எப்படி இந்திய அரசுக்கு எதிரானதாக இருக்க முடியும்? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை யாருமே விமர்சிக்கவே கூடாதா? அப்போ அதை நீதிமன்றம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். ஆனால் இவங்க கேஸ் போடுறதே, எஃப்ஐஆர் இட் செல்ஃப் இஸ் அ டூல் டு த்ரெட்டன் சம் ஒன். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி அண்ட புழு புளிக்கிட்டு திரியிறாரு, இவர் மேலே கேஸ் போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? பயமா சிஎம் சார்? ஏன் சார் கேஸ் போட மாட்டீங்க? போடுங்களேன். ஓனர் கோச்சுப்பாரா? இதை பிரவீன் சக்கரவர்த்தி இப்படிவாக பொய்ப்புலியை கொண்டு திரிகிறார். என்ன நடக்குதோ அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களில் அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லிய தகவல்கள் பலவும் பொய் அப்படின்னு இன்றைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆக ஒன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சட்டமன்றத்தில் பொய் சொல்லணும், இல்லைன்னா ஊடகங்களில் பிரவீன் சக்கரவர்த்தி பொய் சொல்லணும். யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்றத எதிர்கட்சிகள் தீவிரமாக விசாரிக்கணும். இதை தாண்டி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு கோரிக்கை, பத்திரிகையாளர்கள் மீது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருத்தரே தாக்குதல் நடத்தி இருக்கிறார். எம்எல்ஏ ஒருத்தரே பத்திரிகையாளர்கள் மேல தாக்குதல் நடத்துறாரு. சோளிங்கர் தொகுதியில் இருக்கக்கூடிய கபில் அப்படின்றவர். அந்த கபில்ன்றவர், அவருடைய சகோதரர், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளரை வீடியோ போட சொல்லி மிரட்டியது. அதற்கு பிறகு அவரை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ய முயற்சி செய்தது. அதை கடுத்து அவருடைய உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தது. அதை கேட்டு நீதி கேட்பதற்காக சென்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அவர்களுடைய கேமராக்களையும் உடைமைகளையும் சேதப்படுத்தியது. இவ்வளவு வழக்கு இருக்கு. இதுதான் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இதுதான் பிரிவினரிடையே கலவரத்தை ஏற்படுத்துதல், இதுதான் குற்றச்சதி. இதெல்லாம் இவங்க மேல போடணும். யாரு? தாவேக்காவுடைய எம்எல்ஏ கபில் மேல போடணும். அவர் மீது ஏன் இன்னும் வழக்கு போடல? இதை தயவு செய்து சட்டமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானமோ அல்லது கேள்வி பதில் நேரத்திலோ எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இதை அங்கு பேச வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஊடகவியலாளர்கள் மீதான அந்த வழக்குகள் என்பது ஊடகத்தினுடைய சுதந்திரமான செயல்பாட்டை முடக்குவது மட்டுமல்ல, யார் ஒருவரும் கருத்து சொல்லுவதற்கே பயப்பட வேண்டும் என்ற ஒரு அச்சமான சூழலை உருவாக்க தாவேக்கா விரும்புகிறது. அப்படியெல்லாம் பயந்து யாரும் அமைதியாக மாட்டாங்க. நீங்க ஒடுக்க ஒடுக்க உங்களுக்கு எதிரான குரல் அதிகரிக்கத்தான் செய்யும். கருத்து சொன்னாலே கேஸா? கருத்து சொன்னாலே பயமா இருக்கா சிஎம் சார்? பயப்படுறீங்க சிஎம் சார்? கொஞ்சம் கூலா இருங்க. அந்த மரிய வில்சன் சொன்னதை போடுங்க. சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. மரிய வில்சன் உங்களுக்கு தான் சொல்றாரு நினைக்கிறேன். சிஎம் சார் கொஞ்சம் கூலா இருங்க, கொஞ்சம் காமா இருங்க, கொஞ்சம் கூல் சாஃப்டா இருங்க, மெதுவா. நன்றி.